வணக்கம் நண்பர்களே, இதோட எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிராகனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் டியூட். இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டியூட் இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், மம்தா பைஜு, சரத்குமார், ரோகிணி, பரிதாபங்கள் ராகுல்னு சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. கீர்த்தி சுரன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்துக்கு சாய் அபயங்கர் மியூசிக் போட்டிருக்காரு. சாய் அபயங்கருடைய முதல் படம் தான் இந்த படம். அதுக்கப்புறம் இந்த படத்தை ரவிசங்கர் உட்பட 3 பேர் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் தீபாவளி முன்னிட்டு அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பால்வளத்துறை அமைச்சராக இருக்கிறது தான் சரத்குமார், அவருடைய மகள் தான் மம்தா பைஜு, அவருடைய தங்கச்சி மகன் தான் பிரதீப். பிரதீப் வந்து ஒரு தனி ஈவெண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த நிலையில மம்தா பைஜு பிரதீப் ரங்கநாதன் லவ் பண்றதா சொல்லுவாங்க. ஆனா அவர் அந்த லவ் ஏற்றுக்க மாட்டாரு. ஒன்னு வந்து நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து குறிச்சிட்டு வெளியில போயிடுவாங்க படிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இவங்க லவ் வந்துடும். இவருக்கு லவ் வந்தோடனே சரத்குமார் கிட்ட போய் சொல்லுவாரு, இது மாதிரி போனா நான் கட்டிக்கிறேன் லவ் பண்றேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனா ரிட்டர்ன் வந்த மம்தா போயிட்டு வேற ஒரு பையனை லவ் பண்றதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நடந்ததா இல்லையா, என்ன நடந்தது அப்படின்றதான் அந்த படத்துடைய மொத்த கதை. பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து முந்தைய படங்களான லவ் டுடே மற்றும் டிராகன் இதுல என்னென்னலாம் ஸ்டைலிஷ் பண்ணாரோ அதே மாதிரி இதுலயும் வெரைட்டியான ஸ்டைலிஷ், அதுக்கப்புறம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் குறிப்பா வந்து அவர் அந்த அழுவர சீன்லாம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு 2 இடத்துல சூப்பரா அது கனெக்ட் ஆச்சு. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான நடிப்புல வந்து இவருடைய அழுகைலாம் வந்து சூப்பரா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இடைவெளிக்கு அப்புறம் அந்த டைம்ல வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுங்க. அந்த பர்சன் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இவர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறது, அதுக்கப்புறம் சரத்குமார் கிட்ட லூட்டி அடிக்கிறதுன்னு சொல்லி பயங்கரமா அவருடைய வழக்கமான 2 படங்கள்ல பண்ணதை இதுல வந்து சிறப்பா பண்ணிருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மம்தா போயிட்டு சூப்பரா இருக்கிறாங்க, சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காங்க. பயங்கரமா டான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து வருது, அதை வந்து லைக் பண்ற மாதிரி அவங்க வந்து ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிப்பும் வந்து வேற லெவலான நடிப்பு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க சைடு வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரிதாபங்கள் ராகுல், ஸோ ஒரு ஃப்ரெண்டா அடிக்கடி வந்து ஹீரோவே கலாச்சிட்டு போறாரு. ஸோ அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அது வந்து பண்ணியிருந்தாரு. அவரு நிறைய டைம்ல அது வந்து ஓகேவா ஆயிருக்கு, சூப்பரா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோகிணி, பிரதீப்புடைய அம்மாவா, ஸோ அவங்களுடைய ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அப்பா இல்லாத ஒரு பையனை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்ன்ற மாதிரி அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து சூப்பரா அவங்க பண்ணியிருக்காங்க. குறிப்பா எனக்கு வந்து விஷால் நடிச்ச தாமிரபரணி ஆரம்பம் அது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்கள் ஒரு பால்வளத்துறை மினிஸ்டராகவே நம்மளுக்கு அறியப்படுறாரு. சரக்கு அடிச்சுட்டு வேற மாதிரி பண்றாரு. நடிப்புலாம் வந்து விதிச்சு மேந்திட்டாரு சரத்குமார் அவர்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குறிப்பா வந்து போர்த்துவை இந்த படத்துல ரொம்ப துருன்னு வேற லெவல் நடிப்பு வந்து கொடுத்திருந்தாரு. ரொம்ப உற்சாகமா இருக்காரு. கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேல சொல்றாங்க. ஆனா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தாரு. சட்டை கட்டும் போது மட்டும்தான் வயசான மாதிரி தெரிஞ்சாரு. மற்றபடி வந்து ஆக்டிங்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது. அதே போல இன்டர்வல் டைம், அதுக்கப்புறம் அந்த மிரட்டல் டைம்லாம் வில்லனிசமா பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் வந்து வேற லெவலான ஒரு சரத்குமாரா நம்ம பார்ப்போம். ஸோ அவருடைய போர்ஷன்லாம் வந்து ரொம்பவே பயங்கரமா இருந்தது. இந்த படத்தை வந்து சீரியஸா கொண்டு போறதே அவருடைய போர்ஷன் தான். இந்த படத்துல இன்னும் நடிச்சவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டதோ அதை வந்து சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல அடுத்ததான் வந்து மியூசிக் தான். சாய் அபியங்கர் அவருடைய மியூசிக் வந்து என்னவோ நினைச்ச முதல் படம். ஆனா அந்த பாடல்கள் வந்து பெருசா நிறைய பாடல்கள் இல்ல. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சாங் தான். ஸோ அந்த சாங் வந்து அடிக்கடி வருது. ஆனா அந்த பாடலே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி ஆரம்பிக்குது, நடுவில் ஒரு மாதிரி போகுது. ஆனா கேட்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஊர்வசி அந்த அந்த மாதிரி ஒரு ஏஆர் ரஹ்மான் சாயல்ல வந்து எனக்கு அந்த பாடல் தெரிஞ்சது. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த பாடல் ரொம்ப சூப்பரா வந்தது. அது வந்து ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரோல் டைம் இது மாதிரிலாம் வரும், திரும்பவும் அந்த பாடலாக வரும். ஸோ அது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் நமக்கு வந்து அந்த டைமுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபீலிங் சாங் மாதிரி வருது. அது இந்த குழந்தை பிறகு இது மாதிரி சில விஷயங்கள் டைம்ல வருது. ஸோ அந்த பாடலை வந்து அவர் அற்புதமாக வந்து பண்ணியிருக்காரு. குறிப்பாக எனக்கு 2-3 பாடல் தான் ஞாபகம் வருது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் தான் தெளிவாக வருது. நீங்க பேக்ரவுண்ட்ல வர்றதால நமக்கு வந்து அது வந்து பெருசா புரியல. இது ஒரு மாதிரியான ஒரு லவ் மாதிரியான ஒரு படம். ஸோ அதுக்கு தகுந்த ஒரு மியூசிக் வந்து அவர் கொடுத்துருந்தாரு. இதே மாதிரி பண்ணாவே போதும், அவர் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நிலைத்து நிற்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஸோ முதல் வரவு வந்து அவருக்கு வந்து பெஸ்டாவே அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்தை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் கிட்ட வருவோம், கீர்த்தீஸ்வரன். ஸோ இந்த காலத்துல இப்படி ஒரு டைரக்டரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு இது மாதிரி கதைகளை எடுக்கிறவங்க, ஏன்னா ஆனர் கில்லிங்கை பத்தி தப்புன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இன்ட்ரோல் முன்னாடி ஒரு வசனம், கிளைமேக்ஸ்ல ஒரு வசனம்னு சொல்லி
அப்படி மிரட்டி இருக்கிறாரு. ஆனர் கில்லிங் பண்றவங்க எல்லாம் மிரட்டி இருக்கிறாருன்னு சொல்லலாம் அந்த வசனத்துல. ஸோ அதை வந்து பிரதீப் ரங்கநாதன் ஸ்டைல்ல வந்து சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. இப்போ டிராகன் இப்போ வரக்கூடிய இந்த ஸ்டைல் அந்த ஆனர் கில்லிங் எதிர்த்தா எப்படி இருக்கும்? கீர்த்தீஸ்வரன் அப்படின்ற ஒரு புதுமுக இயக்குனர் இந்த படத்தை அந்த ஆனர் கில்லிங்க சும்மா எப்படி இருக்குன்ற இவங்களுடைய ஸ்டைல்ல இந்த படம் வந்து ஆனர் கில்லிங்க எதிர்த்துங்கிறாரு கீர்த்தீஸ்வரன் அவர்கள். ஸோ அவர்கிட்ட இப்படி ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பிரதீப் ரங்கநாதன் கிட்டயும் இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ வேற லெவலான ஒரு அதான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்க மனசுக்குள்ள இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையே நிறைய பேர் வரவேற்பாங்க. ஆனா நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதை வந்து கீர்த்தீஸ்வரனும் சரி பிரதீப் ரங்கநாதனும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. கீர்த்தீஸ்வரன் அவர்கிட்ட இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால அவர் அடுத்தடுத்த கதை இன்னும் வேற லெவலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது.